பக்காவான கேசரிக்கு 3 முக்கியமான டிப்ஸு நடுவில் சொல்கிறேன். முதல்ல கொஞ்சோண்டு நெய், கொஞ்சோண்டு ரீஃபைண்ட் ஆயில் போட்டு வரைய நல்லா வறுத்து எடுத்துக்கணும் லைட் ப்ரௌன் கலரில். அப்புறமா ஒரு 50 கிராம் நெய், ஒரு 50 கிராம் ரீஃபைண்ட் ஆயில் போட்டு முந்திரி, திராட்சை போட்டு ப்ரௌன் கலர் வர மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வறுத்து எடுத்துக்கலாம். டிப் நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து ஹாட் வாட்டர் வந்து யூஸ் பண்ணணும் கேசரி செய்கிறதுக்கு. அப்போ தான் வந்து சாஃப்டாக மிருதுவாக இருக்கும். அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ வந்து ரவை எடுத்தோமோ அந்த கப்புலேருந்து 3 பங்கு தண்ணி சேர்த்தா போதும். கொஞ்சோண்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்றேன். கொதிக்க விட்டு ரவையை வந்து நம்ம வந்து சேர்க்கும்போது ஒரு மெல்லமாக சேர்த்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் நான்ஸ்டாப்பாக. நல்லா வெந்து வந்த அப்புறம் தான் நம்ம வந்து சர்க்கரையை சேர்க்கணும். இது வந்து டிப் நம்பர் 2 ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கரையுடைய அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா 1க்கு 1 1/4, 1.5 கூட சேர்க்கலாம். நான் வந்து 1க்கு 1 1/4 சேர்த்துருக்கேன். டிப் நம்பர் 3, 5 நிமிஷம் சிம்மில் வச்சு தம்முக்கு விட்டு எடுத்தோம்னாக்கா அட்டகாசமான கேசரி ரெடி.